जय बोलो परमेश्वर की भगवती भगवान के जय बोलो ऐसे बनाना परमेश्वर की भगवती भगवान के क्या करो உடம்பு சரியில்லை டாக்டர் போறீங்க மருந்து வாங்க சொல்றாங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கு அந்த மருந்து வாங்குறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? பணம் தேவையில்லைன்னு யாராவது நினைக்கிறீங்களா? இது பணம் தேவையில்லைன்னு யாராவது உட்காந்துட்டு இருக்கீங்களா? மனசுக்குள்ள சத்தமா ஆசை மட்டும் இருக்கு. ஆனா வாயிலிருந்து கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, அவ்வளவு வெட்கம் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம்னா பணத்தை பற்றி பேசுவது, பணத்தை பற்றி நினைப்பது ஒரு பாவமா நினைக்கிறோம், ஒரு தப்பான ஒரு காரியமா நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில பணம் வர வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கலியுக அவதார புருஷங்களான ஒரே கஷ்டமா இருக்குது. கடன்காரனுக்கு வழி கொடுக்க முடியல, சரியா தொழில் இல்லைங்க, ப்ரமோஷன் தர மாட்டேங்கிறாங்க, இன்கிரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை. நான் என்ன செய்தா இந்த பண பிரச்சனை தீரும்? நீங்க கேட்டீங்கன்னா இந்த கேள்விய இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? உங்களை எல்லாரையும் ஒரு செல்வந்தராக நீங்க ஒரு கோடீஸ்வரனாக இருக்கணும். அதுதான் ஒரு இறுதி கொடுத்துருவாங்க தெரியுமா? உங்களை எல்லாரும் ஒரு கோடீஸ்வரனாக கொடுத்துருவாங்க. இந்த வகுப்புல நான் கலந்துக்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே கலங்கலா இருக்கு. அந்த தண்ணி கலங்கலா இருந்தா அதோடைய அடிமட்டத்தை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம கீழே என்ன இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு 11 மணிக்கு டீ பேர் கொடுப்பாங்களா? இவர் வந்துருக்காருப்பா நாம இப்படி கத்துக்க முடியும். இப்ப நாம பரம்பொருள் கல்வி பகவதி பகவானும் நம்மளுடைய அடிப்பாய மனதை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி எந்த விதமான தடையின்றி இந்த வகுப்புல நாம கலந்துக்கிறதுக்கு உதவி செய்ய சொல்லி நாம கேட்க போறோம். ஸ்ரீ கல்வி பகவதி பகவான் சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு, நல்ல விஷயங்கள் கலந்து கொள்வதற்கு அந்த பிராப்தம், அந்த புண்ணியம் இருந்தால் மட்டுமே அதை நம்ம பங்கெடுத்துக்க முடியும். பல பேர் இந்த வகுப்புல கலந்து இன்றைய ஸ்ரீ கல்வி விஸ்வவித்யாலயா பயிற்சி வகுப்பினுடைய ஐஸ்வர்ய மரம் வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை என்று வரவேற்று இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றும் விளைவோம். அதற்காக கௌரவம் செய்கிறார்கள். அந்த சமயத்திலே நீங்கள் உற்சாகமாக உங்களது கரகோஷத்தை இருக்குமாறு அன்புடன் கேட்கின்றேன். தாசாஜி அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு மலர்புத்திரை கொடுத்து கௌரவம் செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து பள்ளியினுடைய பிரின்சிபல் மிஸ்ஸஸ் உஷா Thank you.
தாசாஜி அவர்கள் ஷால்வை அணிவித்து மலத்தொத்து கொடுத்து கௌரவம் செய்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் உங்களின் பிரதிநிதி என்பதால் உங்களுக்கு வட்ட கரகோஷம். சார் சொல்ல ஆரம்பிங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது பற்றி சொல்லுங்கள். நமஸ்தே. இன்னைக்கு ஸ்ரீ கல்கி விஸ்வவித்யாலய சார்பாக ஐஸ்வர்ய வரம் சொல்லி இட் இஸ் அ 1 day கோர்ஸ். அது இந்த வகுப்போட நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதனும் அவங்க வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும். ஸ்ரீ கல்கி பகவதி பகவானுடைய கனவு என்னன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனும் ஆனந்தமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் அவங்களுடைய கனவு. அந்த கனவை எப்படி அம்மா பகவான் மக்களுக்கு உதவி செய்ய போறாங்கன்னா, மக்களுக்கு தேவையானது ஒரு சரியான வழிகாட்டுதல். அதுதான் இந்த வகுப்பு மூலமா சொல்லித்தராங்க. ஹவு டு பி சக்சஸ்ஃபுல். நம்ம வாழ்க்கையில் ஏன் பண பிரச்சனை வருகின்றது, அந்த பண பிரச்சனை நீங்குவதற்கு நம்ம என்ன செய்யணும். அம்மா பகவான் சொல்லுவாங்க அவங்களுடைய ஒரு டீச்சிங்கில், நம்ம வாழ்க்கையில் பண பிரச்சனை வருதுன்னா அது மிகப்பெரிய ஒரு காரணம் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் இடையே உறவுமுறை சரியில்லாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் வருகின்றது. எப்பொழுது நமக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் இடையே அந்த உறவுமுறை சரியா இருக்கும், அப்போ நம்மளுடைய பண கஷ்டம் தீரும். இந்த மாதிரி ஒரு பண பிரச்சனைக்கு இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுலேருந்து இப்படி அவங்க நிவர்த்தி செய்து கொண்டு இப்படி வாழ்க்கையில வெற்றிகரமாக இருப்பதுன்னு சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த வகுப்போடைய ஒரு நோக்கம். இந்த மாதிரி ஒரு வகுப்பு இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் 165 நாடுகளில் இந்த மாதிரி வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கு. ஸோ என்னை போல கல்கிதாசர்கள் இந்த வகுப்பைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. श्री कल्की विश्वविद्यालय. श्री कल्की विश्वविद्यालय என்பது எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது அம்மா பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு விஸ்வவித்யாலயம் சொல்லலாம். எதுக்காக இந்த விஸ்வவித்யாலயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே எத்தனையோ பல்கலைக்கழகங்கள், எத்தனையோ காலேஜஸ், எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கும்போது எதுக்காக புதுசா ஒரு விஸ்வவித்யாலயம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, மற்ற இடங்களுக்கு எல்லாம் போனா ஒரு 3 years அல்லது 5 years ஒரு டிகிரி கிடைக்கும் நமக்கு. அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வேலை கிடைக்கும் அல்லது ஒரு பிசினஸ் செய்யலாம். அது செய்யலாம் அப்படின்னு சொன்னா சம்பளம் வரும் அல்லது பணம் வரும், அதை வச்சு வாழ்க்கை வாழ முடியும். ஸோ மற்ற எல்லா பல்கலைக்கழகம் அல்லது காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா, வெளி உலகத்துல நம்ம என்ன செய்யணுன்றதுக்காக, எப்படி நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்காக, வாழ்க்கைய வாழறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற இடம் தான் மற்ற இடம் இருக்கு. பட் இங்க என்ன சொல்லி கொடுக்குறோம், இந்த நாள் நம்ம பிசிக்ஸ் பத்தி கற்றுக்க போறோமா, கெமிஸ்ட்ரி படிக்க போறோமா, அல்லது நம்ம ஒரு மேத்ஸ் படிக்க போறோமா, நம்ம புரியாத பாடங்கள் படிக்க போறோமா? இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்க போறது எதை பத்தி படிக்க போறோம்னா, வாழ்க்கையை பத்தி படிக்க போறோம். இன்னைக்கு வாழ்க்கையில எப்படி ஆனந்தமா இருக்கிறது பத்தி தெரிஞ்சுக்க போறோம், எப்படி வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கிறது பத்தி தெரிஞ்சுக்க போறோம், வாழ்க்கையில எப்படி நிம்மதியா வாழறதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம், வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்ம தெரிஞ்சுக்க போறதெல்லாம் வாழ்க்கையை பத்தி, நம்மளை பத்தி, நம்ம
நம்ம தோல்விகளை பத்தி, நம்முடைய வெற்றிகளை பத்தி, வாழ்க்கையிலும் வெற்றி அடையறதுக்கு தேவையான எல்லா ஞானங்களையும் தெரிஞ்சுக்கிற இடம் தான் ஸ்ரீ கல்கி விஸ்வவித்யாலயா. ஸ்ரீ கல்கி விஸ்வவித்யாலயால நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, உங்க பிரச்சனையோட வே, அதாவது எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைக்கு வே, அதோட மூலத்துக்கு போய் அந்த பிரச்சனைகளை சரிப்படுத்துற இடம் இந்த இடம். இதுக்கு ஒருத்தரோட அனுபவம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளம் நாங்க பல விதமான சம்பவங்களை பார்க்கறது உங்களுக்கு